வணக்கம். என்னுடைய பெயர் ஆத்திஃப் ஜே. நான் ஸ்னேகாவின் காதலர்கள் படத்தில் ஒரு ஹீரோஸாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என் கூட நாயகியாக கிருத்தி ஷெட்டி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பாண்டிய நாடு, அழகர் சாமியின் குதிரை இந்த மாதிரி படங்களில் வந்து செகண்ட் ஹீரோயினாக வருவாங்க. இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. முழுநீள படம் வர்ற ஒரு நல்ல ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கள் படத்தோட ஆடியோ லான்ச் 3 பாடல்கள் ரிலீஸ் ஆகுது. 3 பாடல்களும் வீடியோவோட ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி. இந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்கள். இந்த ட்ரெய்லரை பார்த்து உங்களால் படத்தை யூகிக்க முடிஞ்சால் யூகிச்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் திலக். ஸ்னேகாவின் காதலுக்கு ஒன் ஆஃப் த ஹீரோ பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் ஒரு படம் பண்ணியிருக்கேன். செகண்ட் மூவி வந்து ராவணன் பண்ணியிருக்கேன். என்னோட தேர்ட் ஃபிலிம் வந்து ஸ்னேகாவின் காதலுக்கு. ஸ்னேகாவின் காதலுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் மாஸ்டர் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார். போய் பாருங்கள், கம்பெனியில் போய் பாருங்கள். நானும் ரொம்ப வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ஒரு மூவி பண்ணணும்னு. பட் எனக்கு கரெக்டான வாய்ப்புகள் வரல. சாரை போய் பார்த்தவொடனே சாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சவொடனே சரி ஓகே கன்ஃபார்மாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் தான் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து யாதும் ஊரேன் சாங்கு, எக்ஸலண்ட் சாங்கு. அது வந்து தேங்க்ஸ் டு டைரக்டருக்கும் நம்ம சதீஷ்குமார் மாஸ்டருக்கும் தான் சொல்லணும். முருகமந்திரம்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, பாடலாசிரியர், படத்தோட பாடலாசிரியர். அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. கரெக்டாக டைம் ஒரு 11 மணி நைட் இருக்கும். எனக்கு கூப்பிட்டார், தம்பி உங்களுக்கு ஒரு கால் வரும், நீங்கள் பேசுங்க, பேசிட்டு உங்களுக்கு இயக்குனர் முத்துராமலிங்கம் கால் பண்ணார், படம் ஒன் பண்ணுறீங்க அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, என்னன்னா அப்படின்னு சொல்லி. இல்லை கால் வரும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலே வரல. சரி காலமோரம் ஏந்து பார்க்கலாம் சொல்லிட்டு மிஸ் கால் இருந்தது. காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஏந்து பார்த்தா அண்ணா 2 மிஸ் கால். உடனே கால் அடித்து கேட்டேன், இந்த மாதிரி தம்பி நீங்கள் வந்துடுறீங்களா கொடைக்கானல் அப்படின்னாங்க. ஆனால் அதை வந்துடுறேன் நான் சொல்லி உடனே கிளம்பி அங்கே போனேன். அப்போ தான் இயக்குனர் சாரையும் நான் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா முதல் தடவையாக இது படம், பெருசாக எந்த ஒரு அனுபவம் கிடையாது. ஒரு 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அந்த மியூசிக்கல் ஆல்பம் 1 பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதனால் அப்படியே இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. நாள் போச்சு, நல்லா வந்தது. 2வது நாள் மதியம் வரையும் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் பயங்கர ஒரு பதட்டம். இன்ஃபேக்ட் இப்போயும் அந்த பதட்டம் இருக்குது. ஒரு டைலாக், ஸ்னேஹா யூ ஹேவ் மைல்ஸ் டு கோ. கிட்டத்தட்ட ஒரு 7 டேக்கு. ஸ்னேஹா யூ ஹேவ் மைல்ஸ் டு கோ, நீ பறந்து செல்ல வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குது. இந்த ஒரு சின்ன மனுஷனுக்காக இந்த காட்டுக்குள்ளே உன்னை சிறை அடிக்கிறது எனக்கு சரின்னு தோணலை. நம்ம வான மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். நடக்கணும்னு இருந்தால் நீ நானும் மறுபடியும் எதனா ஒரு புள்ளியில் சந்திப்போம். அது வரையும் கடமை மந்திராத இங்கேருந்து கிளம்பிப்போம். இந்த டைலாக் கிட்டத்தட்ட 7 டேக்கு. பதட்டம். டைரக்டர் மூஞ்சிலேருந்து ஒரு சுழிப்பு இல்லை. தம்பி நல்லா தான் பண்ணுறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல் தட்டுறாரு. சான்ஸே இல்லை. ஆனால் அங்கே தான் நான் பார்த்தேன். பொதுவாகவே புது இயக்குனர், பெரிய இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுழிப்பாக இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. எல்லா மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களை கிருத்தி பேசுறேன். எல்லா சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரபாகர் சார் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், அவரை பத்தி சொல்லி ஆகணும். இது அவரோட ஃபர்ஸ்ட் படம். எல்லா சாங் வெரைட்டியா கொடுத்துருக்காரு. எனக்கு பிடிச்ச சாங் ஸ்னேஹா. அது ஆக்சுவலி சேட் சாங் இருந்தாலும் அதோடைய மேக்கிங் இருக்கட்டும், அதோடைய ஃபீல் வேற மாதிரியே இருக்கு. ஸோ எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. டைரக்டர் முத்துராமலிங்கம் சார், அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் எப்படி இருக்கணும், ஹிஸ் அ பர்ஃபெக்ட் பர்சன், ஒரு ஜெனுயின் பர்சன் டு பி ஒர்க்டு வித். இந்த படத்தில் ஸ்னேஹா அந்த ஒரு கேரக்டரை நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் அ கேர்ள், ஹவு ஷி ஃபினிஷஸ் த ஃபேஸஸ் ஆஃப் அ லைஃப். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் டூயிங் த ஒர்க். சீக்கிரம் படம் கூட ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. சாங்ஸ் கேளுங்க. வெயிட் ஃபார் த மூவி.